முக்கோணங்கள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். பசுவோட தோலால ஆன காலணிகளை விற்பனை செய்யறது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்குது. அது இந்துக்களுடைய மனதை புண்படுத்துற மாதிரி இருக்குது அப்படின்ற கருத்துக்கள் எல்லாம் எழுந்திருக்குது. தொடர்ந்து நம்ம பேசலாம். இப்போ இந்த சர்ச்சையிலிருந்து பார்க்கும்போது கூட இதெல்லாம் ஒரு புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அப்பப்போ இதை பற்றி பேச்சுகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த பீஃப் எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் பீஃப் எக்ஸ்போர்ட் ஒவ்வொரு வருஷமும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஆமாம், அதை பற்றி கொஞ்சம் ஒரு தகவல்களும் இருக்குது, அதை பார்த்துடலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2010 ஒவ்வொரு மெட்ரிக் டன் லெவலில் அதிகமாகிட்டே இருக்குது. 2012 to 13 அப்படின்னு 2012-13 அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எவ்வளோ லட்சங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த வளர்ச்சி அப்படின்றது பெரிய லெவலில் இருக்குது. நம்ம புள்ளிகள்லேயே கூட பார்த்தா கூட மெட்ரிக் டன் அது அந்த அளவில் அதிகமாகிட்டே இருக்குது. இறைச்சி ஏற்றுமதி சதவிகிதம் 2010-11 வரைக்கும் பார்க்கும்போது 0.8 அப்படின்ற அளவில் இருந்தது 2013-14 பார்க்கும்போது 1.3 அந்த சதவீதத்துக்கு அதிகரிச்சிருக்குது. 2014-15 இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட 1.5% முன்பு இருந்ததை விட அதிகமாயிட்டே இருக்குது. இந்த மாதிரி வளர்ச்சி ஒரு புறம் அதிகரிச்சுக்கிட்டே தானே இருக்குது. இந்த எக்ஸ்போர்ட் அதிகமாயிட்டே இருக்குது. அப்போ அரசு இதை ஊக்குவிச்சுட்டு தானே இருக்குது. அப்படி ஒன்றும் தடை பண்ணலையே. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது இதில். என்னவென்றால் குஜராத்தில் தடை செஞ்சார்கள், அப்புறம் மகாராஷ்டிராவில் தடை செய்தார்கள். ஆனால் அவர்கள் எருமையுடைய கறியை தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதுவுமே பசுவுடைய கறி கிடையாது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் எருமையுடைய இறைச்சி வேறு எந்த நாட்டையும் விட இந்தியாவில் 50% குறைவாக கிடைக்கிறது. இங்கே மிக அதிகமாக எருமைகள், உலகத்திலே மிக அதிகமாக எருமைகள் இங்கே தான் இருக்குது. எருமைகளுடைய இறைச்சி மிக குறைவான விலையில் இங்கே வாங்கி வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். பசுவுடைய இறைச்சி எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்தியாவில் அந்த அளவுக்கு பசுக்களுடைய எண்ணிக்கையும் கிடையாது. வெட்டி எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு எருமை அளவுக்கு லாபகரமான விஷயம் கிடையாது உண்மையை சொல்லப்போனால். அப்போ எருமை இறைச்சியை விட பசுவுடைய இறைச்சி லாபம் குறைவான விஷயம். ஒரு விதத்தில் பார்த்தீர்கள் என்றால் எருமை இறைச்சி தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப லாபகரமான விஷயம். இது பல பேருக்கு தெரியும், அவங்களுக்கே தெரியும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு தந்திரத்தை இங்கே பின்பற்றுறாங்க. என்னவென்றால் ஒரு பக்கம் தடை செய்தோம் என்று அவர்கள் பொலிட்டிக்கலான மைலேஜ் அவங்களுக்கு கிடைக்குது. இன்னொரு பக்கம் பெரிய அளவு எருமையுடைய இறைச்சியை எக்ஸ்போர்ட் பண்ணி அதில் லாபம் அடைகிறாங்க. அப்போ குஜராத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, குஜராத்தில் தான் எருமையுடைய இறைச்சி மிக அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது. ஒரு பக்கம் நாங்கள் எந்த உயிரினத்தையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோம், குறிப்பாக பசுவை நாங்கள் பாதுகாக்கிறோங்கிற ஒரு இமேஜும் கிடைக்குது. இன்னொரு பக்கம் அவங்க லாபம் அவங்களுக்கு நிறைய கிடைக்குது. முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த எக்ஸ்போர்ட் பிசினஸில் பெரிய அளவு இந்துக்கள் இருக்காங்க. ஆனா அந்த கறியை வெட்டி ப்ராசஸ் பண்றதுல அந்த பீஃப் எக்ஸ்போர்ட் பத்தி சொல்றீங்களா? எஸ் எஸ். பீஃப் எக்ஸ்போர்ட்ல ஹிந்துஸ் நிறைய பேர் இருக்காங்களா? பீஃப் எக்ஸ்போர்ட்ல ஹிந்துஸும் இருக்காங்க. குறிப்பா ஒரு பிஜேபி எம்எல்ஏ ஒருத்தர் சங்கீத் சோம்ங்கிற ஒருத்தர் பிஜேபி கட்சியை சார்ந்த ஆமா சங்கீத் சோம்ங்கிற ஒருத்தர் ஒரு பெரிய பீஃப் எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தியிருந்தார். அதாவது ஒரு 4 வருஷம் அதோட முக்கியமான பங்குதாரராக இருந்தார். அது சமீபத்தில் தெரிய வந்தப்போ அவருக்கு பதில் சொல்ல முடியல. எனக்கு தெரியாம அதில் பங்குதாரராக இருந்தேன்னு சொன்னார். அப்போ பல பேர் இது சம்மந்தப்பட்டிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் லாபம் ஈட்டக்கூடிய, எனக்கு தெரிஞ்சு ஒரு 30,000 கோடி மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி இது. அப்போ அந்த அளவுக்கு பெரிய இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரி இவங்க ஒரு விதத்தில் இந்த இண்டஸ்ட்ரி இவங்க பாதுகாக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு எதிராக தாங்க இருக்கோங்கிற மாதிரி இமேஜ் கிரியேட் பண்ணுறாங்க. இது ரெண்டுமே அவங்க பேலன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த லெதர் இம்போர்ட் விஷயத்தை கூட பார்த்தீங்கன்னா தோல் பொருட்களுடைய இண்டஸ்ட்ரிக்கு அவங்க 12%-லேருந்து 6% எக்ஸைஸ் டியூட்டி கம்மி பண்ணாங்க பட்ஜெட்டில். அது ஒரு பக்கம் லெதர் ப்ராடக்ட்ஸ் இப்போ எதுக்குறாங்க, இன்னொரு பக்கம் லெதர் ப்ராடக்ட்ஸுடைய எக்ஸைஸ் டியூட்டியை 6% அவங்க குறைச்சாங்க. எதுக்குன்னா அந்த இண்டஸ்ட்ரியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு இரட்டை நிலை பாஜகவுடைய ஒரு அடிப்படையான அரசியல் அவங்களுடைய. இல்லை, நம்ம டைரக்டிவ்ஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் பார்த்தா கூட என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோஹிபிட்டிங் த ஸ்லாட்டர் ஆஃப் கவுஸ் அண்ட் காவ்ஸ் அண்ட் அதர் மில்ச் அண்ட் ட்ராட் கேட்டில் அப்படின்றாங்க. அது டைரக்டிவ்ஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிலேயே அது இருக்கு. அந்த ஸ்லாட்டர், அதாவது அந்த வெட்டுவதற்கான தடை அப்படின்றது அதுலயே கொஞ்சம் பேசப்படுது இல்லையா? அது எப்படி நம்ம வெறும் பிஜேபி ஆட்சி அது வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நம்ம எப்படி சொல்றது? சொல்லப்போனா நம்முடைய சட்டம் இயற்றப்பட்ட அன்றே பற்றி பெரிய விவாதமான, அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்து நம்முடைய இந்திய அரசியல் சட்டம் இயற்றப்பட்ட காலகட்டத்திலே இது பற்றி சம்பந்தமான பெரிய விவாதங்கள் நடந்திருக்கு. பசுவை அதனை நம்ம விவசாயத்தை கருதி பசுவை பாதுகாக்க வேண்டுமா, இல்லை ஒரு புனித மிருகம் என்று கருதி அதை பாதுகாக்க வேண்டுமா என்பது குறித்து பெரிய சர்ச்சைகள் நடந்திருக்கு. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இது ஒரு புனித மிருகம் என்று சொல்லி நேரடியாக சொல்லி இப்போ பாஜக பண்றாங்க இல்லையா, புனித பசுன்னு சொல்லி அவங்க அதை பாதுகாக்க நினைக்கிறாங்க இல்லையா, அந்த அரசியலை செய்வதற்கு அப்போ ரொம்ப தயங்குனாங்க. ஆனா இந்த பாதுகாப்பு கூட ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். இந்த பாதுகாப்பு அப்படின்றது பசு அப்படிங்கிறது பொதுவா விவசாயிக்கு தான் ரொம்ப தேவையான ஒரு விலங்கா இருக்குது இல்லையா? அப்ப விவசாயியோட நலன் பாதுகாக்கப்படும் போதுதான் கண்டிப்பா இந்த பசுவோட நலன் பாதுகாக்கப்படும். அப்படி அந்த அரசாங்கம் செயல்படணும்னு நினைக்கிறீங்களா?
அரசாங்கத்து உண்மையிலேயே வந்து இந்த விவசாயிகளுடைய நலனை பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றி அவங்களுக்கு இப்போதைக்கு எந்த கவலையும் கிடையாது. அது வேற பிரச்சனை. அவங்க இதை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு பக்கம் இந்துக்களுடைய சென்டிமெண்ட்ஸை முழுக்க தங்களுடைய பக்கம் திருப்ப நினைக்கிறாங்க. அப்படி நம்புறாங்க அவங்க உண்மையிலே. அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. ஏன்னா பீகாரில் பார்த்தீங்கன்னா யாதவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். அங்கே அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கம்யூனிட்டி. ஆனால் இந்த தடவை எலெக்ஷனில் வந்து பயமாக அடி வாங்கினாங்க. பசு அரசியலை வச்சு அவங்க பேசினாங்க, ஆனால் அடி வாங்கினாங்க. அப்போ ஒரு பக்கம் யாதவர்களுக்கு வந்து பசு ரொம்ப புனிதமான ஒரு மிருகம். அவங்க ஏன் இதை மதிக்கலன்னு ஒரு விஷயத்தை கவனிக்கணும். பாஜக இந்த அரசியல் எடுபடாமல் போகுது ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் அவங்க வந்து செஞ்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் தங்களுடைய பிசினஸையும் பாதுகாக்கிறாங்க. பாஜகவுடைய பல ஆட்களே வந்து இந்த ஏற்றுமதியில் இருக்காங்க. அப்போ இவங்க ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான வரலாற்று ரீதியான விஷயங்களை பற்றி கூட நீங்கள் சொன்னீங்க. எப்படி வந்து இந்த மதத்திலேயே வந்து இந்து மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை எல்லாம் எடுத்து வச்சு நீங்கள் பேசுனீங்க. பொதுவாக ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு யங்ஸ்டர் யாராவது எளிமையாக இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? இது இந்த பீஃப் தொடர்பான சர்ச்சைகள் கிளம்பும் போதெல்லாம் ஒரு எளிதாக அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இது ஒரு செயற்கையாக இட்டுக்கட்டின ஒரு பிரச்சனை என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அடிப்படையில் நம்ம வந்து ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது நம்முடைய உள்ளூர் அளவில் இது எப்படி இருக்கிறதுங்கிறத பார்க்கணும். தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து மாட்டுக்கறியை சாப்பிட்டு வரும்போது நீங்கள் அதை எப்படி பார்த்து வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு டேபு இங்கே இருக்குன்னு பார்க்கணும். இங்கே வந்து ஓரளவுக்கு இருக்குது. சொல்லப்போனால் இங்கே மாட்டுக்கறி சாப்பிடுறது ஒரு கீழான விஷயமா தான் பார்க்குறாங்க. அப்போ அதில் ஒரு சாதியம் இருக்குது. இதனுடைய ஒரு நீட்சியாக தான் வந்து பாஜக வந்து இதை எடுத்துகிட்டு போகிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணமாக இந்தியா முழுக்க அதிகமாக மாட்டுக்கறி சாப்பிடக்கூடியவர்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள், தலித்துகள். அப்புறம் வந்து இதில் இந்த கசாப்பு பிசினஸ்ல வந்து இருக்கக்கூடியவங்க வந்து இஸ்லாமியர்கள். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் வந்து டார்கெட் பண்ணுறதுக்கான மறைமுகமான ஆயுதமாக கூட இது இருக்கு. ஆனா எக்ஸ்போர்ட் பண்ற பிசினஸ்ல வந்து நிறைய இண்டூஸ் இருக்காங்கன்றதையும் சொல்றீங்க. ஆஃப்கோர்ஸ், ஏன்னா அதுல பெரிய அளவில் பணம் இருக்கு. கண்டிப்பா எங்களுடைய நிகழ்ச்சிக்காக நிறைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து வச்சிங்க. வரலாற்று ரீதியான விஷயங்கள், இப்போ கரண்ட் அஃபேர் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே எடுத்து வச்சிங்க. ரொம்ப நன்றி. இந்த கோணங்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வையை வந்து கொடுத்துருக்கும்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு முறையும் இந்த சர்ச்சைகள் கிளம்பும் போதும் நம்ம வந்து நம்மளையே சோதிச்சு பார்த்துக்கிறதுக்கான ஒரு விஷயமா இதை எடுத்துக்கலாம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.